Good morning students. Next topic வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிட்ஸ். பிளாஸ்டிட்ஸுங்கிறது கணிகங்கள். அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன, பிளாஸ்டிட்ஸ் ஆர் டபுள் மெம்பரேன் பவுண்ட், அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேன்னு ஆர்கன்ஸ் ஃபவுண்ட் இன் பிளான்ஸ் அண்ட் சம் algae. They are responsible for preparation and storage of food. இப்போ சிந்திஸ் ஆஃப் ஃபுட்டு எதுனா பிளாஸ்டிட்ஸ் தான். அதில் ஸ்டோரேஜும் பண்ணி வச்சுக்கோம். தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ். கனிகள் வந்து 3 வகைப்படும். என்னென்னா குளோரோபிளாஸ்ட், குளோரோனாவே க்ரீன் பிக்மெண்ட்டு, அப்போ க்ரீன் கலர்டு பிளாஸ்டிட்ஸு. நெக்ஸ்ட்டு குரோமோபிளாஸ்ட், என்ன கலர்னால் எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு கலர்டு பிளாஸ்டிட். இதெல்லாம் கலர்டு பிளாஸ்டிட்னு சொல்லக்கூடியது. அடுத்து லீகோபிளாஸ்ட்னா கலர்லெஸ் பிளாஸ்டிட். அப்போ வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட்? குளோரோபிளாஸ்ட் க்ரீன் கலர், குரோமோபிளாஸ்ட்டுங்க கலர்டு எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு அந்த மாதிரி. லீகோபிளாஸ்ட்டுங்கிறது கலர்லெஸ் பிளாஸ்டிக். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு ரோல் பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது, ஸ்டோரேஜ் ஃபுட்டு இதெல்லாமே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் ஆர் க்ரீன் பிளாஸ்டிட்ஸ் containing green pigment called chlorophyll. Chloroplasts are oval shaped organelles having a diameter 2 to 10 micrometer and a thickness of 1 to 2 micrometer. So இந்த டயக்ராமில் பார்க்குறோம், there are 2 membrane, outer and inner membrane. இந்த க்ரீனில் காயின் மாதிரி அடுக்கி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் என்ன, தைலகாய்டு. சிங்கிள் ஒன்றுக்கு பேர் தைலகாய்டு, குரூப் ஆஃப் தைலகாய்டுக்கு பேர் வந்து கிரானா. ரிமைனிங் அந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் தவிர மீதி எல்லாம் வந்து ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமாவில் என்னெல்லாம் இருக்குதுன்னா, ட்ராப் ஆஃப் லிபிட்ஸ், குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ, ஸ்டார்ச் கிரானியூல்ஸ், ரைபோசோம்ஸ், இதெல்லாமே இதில் இருக்குன்னா ஸ்ட்ரோமாவில் இருக்கும். அப்போ அந்த க்ரீன் கலரில் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னது, சிங்கிள் ஒன்றுக்கு தைலகாய்டு. குரூப் ஆஃப் தைலகாய்டு இஸ் கால்டு கிரானம். இங்கே தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கு இடையில் இருக்கிறது அந்த லியூமன், தைலகாய் லியூமன். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கம்பைன் பண்ணி என்னன்னு சொல்லிடுறோம், கிரானம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்வெலப். என்வெலப்புங்கிறது தான் 2 membrane. Chloroplast envelope has outer and inner membranes which is separated by intermembrane space. இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, இடையில் இருக்கக்கூடியது இன்டர்மெம்பரேன் ஃபேஸ். அதுக்கடுத்து ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமாங்கிறது மேட்ரிக்ஸ் present inside the membrane is called stroma. It contains DNA, 70S ribosome and other molecules required for protein synthesis. ஸோ இதெல்லாம் வந்து எதில் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரோமாவில் இருக்குது. அப்போ மேட்ரிக்ஸ் என்னென்ன இருக்குது, இன்சைடு த மெம்பரேன் கால்டு ஸ்ட்ரோமா. இட் கண்டெய்ன்ஸ் டிஎன்ஏ இருக்குது, 70S ரைபோசோம் அண்ட் அதர் மாலிகுல்ஸ் வந்து எதுக்காகன்னா ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அடுத்து தைலகாய்டு. தைலகாய்டு தான் நம்ம என்ன சொன்னோம், காயின் மாதிரி அடி வச்சுருக்கோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் தைலகாய்ட்ஸ் மெம்பரேன் தட் என்க்ளோசஸ் தைலகாய்டு லியூமன். அந்த கேப்பு, 2 தைலகாய்டு அடுக்கி வச்ச கேப் வந்து லியூமன். தைலகாய்டு ஃபார்ம்ஸ் எ ஸ்டாக் ஆஃப் டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஏ கிரானா. கிரானாங்கிறது ஃப்ளூரல், சிங்குலர் வந்து கிரானம். இப்போ கிரானாவோட ரோல் என்ன, அதர் க்ரீன் பிக்மெண்ட் இருக்குன்னு சொன்னோம். சம் ஆஃப் த தைலகாய்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் டிஸ்க் ஸ்டாக்டு ஒன் above த அதர். அப்படியே காயின் அடிக்க வச்ச மாதிரி இருக்கும். த ஸ்டாக்ஸ் ஆர் termed as grana. They are interconnected to each other by membranous lamellae called Fred membrane. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை செய்யும். அதே மாதிரி அதில் சிந்தசிஸ் ஆஃப் ஃபுட்டு என்ன பண்ணுது, ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச், அப்புறம் சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட், ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இதெல்லாம் என்னது, ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து ஃபோட்டோசிந்தசிஸ். வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்? ஃபோட்டோனா லைட்டு, சிந்தசிஸ்னா பில்ட், அதாவது ஃபுட்டு வந்து சிந்தசிஸ் பண்ணணும். ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் அ ப்ராசஸ்
by which autotrophic organisms like எதுலெல்லாம் இந்த green pigment இருக்கோ அங்கெல்லாம் autotrophs சொல்லக்கூடியது green plants, algae and chlorophyll containing bacteria utilize the energy from sunlight to synthesize their own food. So in this process என்னென்ன எடுத்துக்குன்னா carbon dioxide combined with water in the presence of light solar energy எடுத்துக்கிட்டு and chlorophyll to form carbohydrates. அதாவது கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் வித் வாட்ரு இந்த ப்ராசஸ் எங்கே அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டு யூட்டிலைஸ் லைட் எடுத்துக்கிட்டு எங்கே நடக்குது அப்படின்னா லீஃபில் குளோரோஃபில் டு ஃபார்ம் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச். அப்போ டூரிங் திஸ் ப்ராசஸ் ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்டு ஆஸ் ஏ பை ப்ராடக்ட். அப்போ ஃபார்முலா என்னென்னா CO2 6CO2 plus 12H2O gives light chlorophyll C6H12O6 plus 6H2O plus 6O2. அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்ரு ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டு குளோரோஃபில் குளுக்கோஸு வாட்ரு ஆக்சிஜன் வந்து எவால்வ் ஆயிடுது. அதுக்கடுத்து வேர் டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர். ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும் க்ரீன் பிக்மெண்ட் எங்கே இருக்கும் அங்கெல்லாம். ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர்ஸ் இன் க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் the plant such as leaves, stems and floral buds. photosynthetic pigment என்னன்னு பார்த்தா குளோரோஃபில் ஏ அப்படின்னு தான் மெயின். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அசசரி பிக்மெண்ட். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க வாட் இஸ் பிரைமரி பிக்மெண்ட், வாட் இஸ் அசசரி பிக்மெண்ட்னு கேட்பாங்க. பிக்மெண்ட்ஸ் இன்வால்வ்டு இன் photosynthesis are called photosynthetic pigments. Photosynthetic pigments are of two classes, namely primary pigment and accessory pigment. மெயினானது அது குளோரோஃபில் ஏ இஸ் த பிரைமரி பிக்மெண்ட். த ட்ராப்ஸ் சோலார் எனர்ஜி அதிகமாக எது தான் அப்சர்வ் பண்ணக்கூடியது குளோரோஃபில் ஏ பிக்மெண்ட்டு. அண்டு கன்வெர்ட்ஸ் இட் இன்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இது லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாறி அப்புறம் என்ன கெமிக்கல் எனர்ஜி நத்திங் பட் ஃபுட்டு, synthesis of food. அப்போ thus it is called the reaction center. எது ரியாக்ஷன் சென்டராக இருக்குது குளோரோஃபில் ஏ தான். அதர் பிக்மெண்ட்ஸ் such as chlorophyll பி அண்ட் கரோட்டினாய்ட்ஸ் ஆர் கால்டு அசசரி பிக்மெண்ட். இப்போ ஏவை தவிர மீதி எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா தே ஆர் பாஸ் ஆன் த அப்சார்ப்டு எனர்ஜி டு குளோரோஃபில் ஏ மாலிகுல். அப்போ ரியாக்ஷன் சென்டர் எது குளோரோஃபில் ஏ அண்ட் அசசரி பிக்மெண்ட்ஸ் ஹார்வெஸ்டிங் சென்டராக இருக்கும். ஈல்டு சிந்தசிஸ் ஆஃப் ஃபுட்டு ஸ்டோரேஜ் இதெல்லாம் டுகெதர் ஆர் கால்டு ஃபோட்டோ சிஸ்டம்ஸ். ரோல் ஆஃப் சன்லைட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா the entire process of photosynthesis takes place inside the chloroplast. எங்கே நடக்குது chloroplastல the structure of chloroplast in such that the light dependent அதாவது லைட் ரியாக்ஷன் அண்ட் லைட் இண்டிபெண்டன்ட். அப்போ ரெண்டு தேவைப்படுது, லைட்டு தேவையானது லைட் ரியாக்ஷன், லைட் இல்லாமல் நடக்கூடியது டார்க் ரியாக்ஷன் பேர். டேக்ஸ் பிளேஸ் இன் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இன் த ஆர்கனல். ஃபஸ்ட்டு டிபெண்டன்ட் லைட் டிபெண்ட் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் அந்த சயின்டிஸ்ட் பேர் ஹில் ரியாக்ஷன் ஆர் லைட் ரியாக்ஷன். திஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை ராபின் ஹில் 1939. திஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன வேணும் லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜி எதை எடுத்துக்குது அப்படின்னா இந்த தைலகாய்டு மெம்பரேன். ஏன்னா தைலகாய்டு தான் என்னன்னு சொன்னோம் க்ரீன் மெம்பரேன் இருக்குன்னு சொன்னோம் இந்த குளோரோபிளாஸ்ட். ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் அப்சர்வ் எதை எடுத்துக்குது லைட் எனர்ஜி அண்ட் கன்வெர்டட் இன்டு என்னவா மாற்றுது கெமிக்கல் எனர்ஜி, that is ATP and NADPH2. ATP அப்படிங்கிறது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அந்த பாக்ஸில் இருக்குது. NADPH2 நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட். தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷனில் என்ன கிடைச்சதுன்னு கேட்டால் என்ன கிடைச்சிது ஏடிபியும் NADPH2வும் கிடச்சிருக்கும். These products of light reaction move out from the எங்கேருந்து தைலக்காயிலேருந்து எங்கே போகணும் ஸ்ட்ரோமாவுக்கு போகணும் பக்கத்தில் ஆஃப் த ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். இங்கே இந்த மோட்ரு நோவில் பாருங்கள் ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஏடிபி அடினோசின் டைபாஸ்பேட். ட்ரைனா 3 பாஸ்பேட் அடினைனில் ஒட்டியிருக்கு, இதில் 2 பாஸ்பேட் ஒட்டியிருந்தால் அடினோசைன் டைபாஸ்பேட்.
NAD மட்டும் இருந்துச்சுன்னா அது நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு. அதே பி சேர்ந்தால் பாஸ்பேட் ஆட் பண்ணிக்கணும். Do you know a cell cannot get its energy directly from glucose? அப்போ எதுலேருந்து? ஸோ இந்த ரெஸ்பிரேஷன் the energy released from எதுலேருந்து? குளுக்கோஸ் இஸ் யூஸ்டு டு மேக் என்னவா மாறுது? ஏடிபி. அப்போ தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது இல்லையா? இப்போ எனர்ஜி எந்த ஃபார்மில் தான் கிடைக்குது? ஏடிபி. அடுத்து லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன், அதாவது பயோசிந்தட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். த செகண்ட் ஸ்டெப் டார்க் ரியாக்ஷன் ஆர் பயோசிந்தட்டிக் பாத்வே இஸ் கேரிட் அவுட் இன் த ஸ்ட்ரோமா. டூரிங் திஸ் ரியாக்ஷன் CO2 இஸ் ரெடியூஸ்டு இன்டு என்னவா மாறுது? கார்போஹைட்ரேட் வித் த ஹெல்ப் ஆஃப் எங்கே லைட் ரியாக்ஷனில் கிடைச்ச ஏடிபி அண்டு NADPH2. அப்போ திஸ் இஸ் ஆல்சோ கால்டு, எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாருன்னா சைக்கிளிக் மேனரில் கால்வின். அதனால் அவருக்கு சைக்கிளுக்கு பேர் வந்து கால்வின் சைக்கிள். அண்ட் இஸ் கேரிட் அவுட் இன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் லைட். என்ன தேவையில்லை? லைட்டு நாட் நெசசரி. இன் கால்வின் சைக்கிள் the inputs are CO2 from the atmosphere and the ATP and NADP எங்கேருந்து எடுத்திருப்போம்? produced from light reaction. நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னா இந்த மெல்வின் கால்வின், an American biochemist, discovered chemical pathway for photosynthesis. This cycle is named as என்ன வச்சுக்கிட்டாங்க? கால்வின் சைக்கிள். அதனால் அவருக்கு என்ன கிடைச்சது? நோபல் பிரைஸ். He was awarded with the Nobel Prize in the year 1961 for his discovery. அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர்னல் ஃபேக்டர் எது? பிக்மெண்ட் சரியாக கிடைக்கலனா ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும். லீஃபோட ஏஜ் ரொம்ப ஓல்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப யங்காக இருக்கும், மீடியமாக இருந்தால் தான் கரெக்டாக நடக்கும். அதுக்கடுத்து அக்குமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்டோட தேக்கத்தை வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஹார்மோன், இதெல்லாமே வந்து இன்டர்னல் ஃபேக்டர். எக்ஸ்டர்னலாக பார்த்தா லைட்டு கரெக்டாக இல்லைனாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கலனாலும் டெம்பரேச்சர் கரெக்டான லெவலில் இருக்கணும், வாட்டர் இருக்கணும், அப்புறம் என்ன இருக்கணும்? மினரல் எலமெண்ட்ஸ். இன்ஃபோ பிட், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் எ மெத்தட் ஃபார் ப்ரொடியூசிங் ரினியூவபிள் எனர்ஜி பை யூஸ் ஆஃப் சன்லைட். இந்தியன் சயின்டிஸ்ட் CNR Rao, who was conferred the Bharat Ratna 2013, is also working on similar technology of artificial photosynthesis to produce எதை யூஸ் பண்ணாங்க? ஹைட்ரஜன் ஃபியூயல். ஓகே.